வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேலங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க டாக்டர். என்னோட பேர் வினோத்குமார், சன் ஆஃப் எஸ்வி கந்தன். நான் சேலம் மாவட்டம் ஓமலூரில் கோழி பண்ணை வச்சுருக்கேன். என்னோட கோழி பண்ணை என்னென்னா கடக்நாத்னு ஒரு மத்திய பிரதேச நாட்டுக்கோழி. இப்போ பார்க்குறது என்னங்க? இப்போ பார்க்குறது பேர் கூஸுங்க, கூஸ் வாத்து. இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 சேவல் 4 பெட்டை இருக்குது. 2 சேவல் 4 பெட்டைங்களா? இப்போ அந்த ட்ரிங்கர் பக்கத்தால் நின்றுட்டு இருக்கிறது ஒரு மேலுங்க. அதோட கொண்டை பார்த்தீங்கன்னா மூக்கு முடிகிற இடத்துல பாருங்கள் முட்டிகிட்டு இருக்குது பெருசாக. ஓகே, இதாக இருக்குது. அது ஒரு மேல். இது பாருங்க நல்லா தெரியுது. இது வந்து ஒரு அடலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வீங்கிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து மேலு. மூக்குக்கு மேலே இருக்க பல்ஜிங் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அது ஃபீமேல். ஓ, இப்போ இதில் வந்து எது ஃபீமேலு? இந்த 3மே ஃபீமேலுங்க. சென்ட்ரலில் இருக்க ஒன்று மட்டும் மேல். இப்போ அது நம்ம பார்க்குறது மட்டும் மேலுங்க. மற்றதெல்லாம் ஃபீமேல். இதெல்லாம் ஃபீமேலுங்க. இது வச்சு தான் நம்ம மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறோம். கூஸில் வந்து இதை வச்சு தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். இது கூஸ் டக்குங்கிறீங்க, சாதாரண வாத்துங்கிறாங்களா? அந்த சாதாரண வாத்துக்கு கூஸ் டக்கு இதை வித்தியாசம் உண்டுங்களா? சாதாரண வாத்து இது வந்து இயர்லி 2 டைம்ஸ் தான் ப்ரீட் ஆகுங்க. சீசனல். என்ன சீசன்? ஆகஸ்ட்டில் ஒரு டைமு, ஜனவரியில் ஒரு டைமுங்க. சரி, ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. எத்தனை முட்டை போடும்? ஒரு டைமுக்கு ஒரு 10 முட்டை வரைக்கும் போடுங்க. டெய்லி ஒரு முட்டை? ஆமாங்க. இல்லை 2 டேஸ்க்கு தான் ஒரு முட்டை போடும். இதோட முட்டை சைஸு நார்மல் வாத்து முட்டையோட பெருசாக இருக்குங்க. ஓகே ஓகே. அது இல்லாமல் இந்த பேட்சே முட்டை சைஸ் சின்னது, இன்னும் பெருசாக வரும். இதோட பெருசாக இருக்கும். இப்போ ஒரு மேலுக்கு எத்தனை ஃபீமேல் ரேஷியோ? யூஸ்வலாக வாத்தில் வந்து ஒரு மேலுக்கு 5-6 ஃபீமேல் வரைக்கும் போடலாங்க. ஓகே, இதுக்கு என்ன ஃபீடிங் போடுவீங்க? இதுக்கு ஃபீடு வந்து நாங்கள் கோழி தீவனம் தான் கொடுக்குறோங்க. கோழி தீவனம் தண்ணியில் கரைச்சி வச்சுருவோம். தீவனத்தை தண்ணியில் கரைச்சி இங்கே இருக்கிற மாதிரி வச்சுருவோம். ஏன் அப்படியே ட்ரையாக போட்டால் என்ன ஆகும்? இது வந்து தண்ணியில் கரைச்சி வச்சா அது சாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை ஃபீடு வந்து வாத்துக்கு கொஞ்சம் சாலோ பண்ணால் கஷ்டமாக இருக்கும். கோழி விட அதுக்கு உயிரை வச்சு தான் ஒன்றும். இப்போ வந்து இது அடகாக்குது. இது அடக்காக்குது. இங்கே ஒரு வாத்து அடக்காக்குது, அங்கே வெளியில் ஒன்று அடக்காத்துட்டு இருக்கு. எத்தனை நாள் அடகாக்க பீரியடு? இது வந்து 28 டேஸுங்க. இப்போ கோழிக்கு மாதிரி தான் இது 28 நாள். கோழி வந்து 21 நாளுங்க. இது 28 நாள். 28 நாள். இது இப்போ இதே அடகாத்துக்கும் மாற்றி கற்றுக்குமா? இல்லை இது ஒரு ஃபீமேல் உட்காந்துச்சுன்னா 28 டேஸ் உட்காருங்க. அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தீனிக்கு மட்டும் எழுந்திரிச்சிட்டு திருப்பி உட்காந்துக்கும். இப்போ ஒரு சீசன் சொன்னீங்க, இன்னொரு சீசன் ஆகஸ்ட்டில் 1, ஜனவரியில் 1 அந்த மாதிரி வருதுங்க. ஒரு பெட்டை 10 முட்டை தான் போடும். ஆமாங்க. அதுக்கு மேலே வரதில்லை. இப்போ 10 முட்டையில் எத்தனை வந்து ஹேச்சபிலிட்டி, எவ்வளோ குஞ்சு பறிக்கும்? ஒரு 5, 6 அது வரைக்கும் எனக்கு பறிச்சிருக்கு. மிச்சம் வந்து இது கூழ் முட்டையாக போயிடும். ஆமாங்க. இது தண்ணி வந்து குடிக்கிறதுக்குங்களா இல்லை சும்மா விளையாடுறதுக்கு? தண்ணி வந்து இதுக்கு விளையாடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு தனியாக ட்ரிங்கரில் இருக்குது. ட்ரிங்கர் அங்கே இருக்குது, விளையாடும். வாத்துக்கு வந்து ஆக்சுவலாக தண்ணி அவசியம் இல்லை. அதோட தலை இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10-15 ஃபீட்டு சென்டிமீட்டர் டெப்த்தில் பவுலில் தண்ணி வச்சா போதும். அது தலையை நினச்சிக்கிட்டுச்சுன்னா போதும். தலையை மட்டும் நினச்சிக்கிட்டா போதும். உடம்பு இந்த மாதிரி வச்சா அது ஸ்விம் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஓகே, அது நெசசரி இல்லை. அது அங்கே வந்து இது அடகாக்குது அந்த இது. ஆமாங்க, அங்கே ஒரு ஜோடி அடக்காத்துட்டு இருக்கு. அது உட்காந்துட்டு இருக்கிறது பெட்டை, நின்றுட்டு இருக்கிறது சேவை. ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன வேக்சின் போடுவீங்களா? இதுக்கு இது வரைக்கும் எதுவும் வேக்சின் கொடுக்கலங்க, கரெக்டாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த வேக்சின் ஒரு டைம் லசோட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். கோழி கொடுக்குறப்ப லசோட்டா கொடுத்துருக்கேன். ஆர்டிவிக்கு எதுவும் போடல? ஆர்டிவிக்கே போடலைங்க. இப்போ தீவனம் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தீங்க, அது இது இருக்குங்க. இது வந்து வர தீவனமாக போடக்கூடாது கோழிக்கு மாதிரி. இது வந்து தண்ணியில் இப்படி போட்டால் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாங்க. வேற என்ன இதில் கவனிக்க? இது வந்து என்னோட பேக்யார்டுக்கு ஹாபிக்காக வச்சுருக்கேன். இது கேட்டாலும் கொடுப்பீங்க? கேட்டால் கொடுப்பாங்க. இந்த குஞ்செல்லாம் இந்த முட்டையெல்லாம் ப்ரீட் ஆச்சுன்னா கேட்டால் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.
இப்போ நம்ம பார்க்குறது நம்ம கேபி லைவ்ஸ்டாக் ஃபார்மோட கிணலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஜபாளையம் ப்ரீட் பண்ணுறோம். ராஜபாளையம் 2 ஃபீமேலு 1 மேல் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ராஜபாளையம் குட்டி போட்டிருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுவும் பப்ஸ் கேட்குறவங்க கொடுத்துருவீங்க. இது வரைக்கும் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் அனைத்து தொழில்நுட்ப அறிவுலையும் விவசாயிகள்கிட்ட பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட இது தொடர்பாக ஏதாவது பேசணுன்னா கால் பண்ணி பேசினா தகவல் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவோம். ஏதாவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணால் நீங்கள் ஆர்டர் அனுப்புவோங்க. உங்கள் தொடர்பு எண்ணை மட்டும் சொல்லுங்கள். எங்களோட தொடர்பு எண் 9655211136 9965568919. ஓகே, நன்றி. வணக்கம். இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.